Aussprache, Rückfragen. Rückfragenன்னா நம்ம எதை பற்றியாச்சும் கேட்கணுன்னா டீட்டெயிலாக கேட்கறதுக்கு ருக்ஃப்ராகன். நாக்ஃப்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்கொயரிக்கு நாக்ஃப்ராகன். ருக்ஃப்ராகன் வந்து இருக்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக கேட்கறது. ஸோ ஹோரன்சி லேசன்சி மெட். ஸோ இந்த ஆடியோ கேட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க எப்படி அவங்க கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் அப்படின்னு. Wer spielt auf dem Festival? Namika. Wer spielt da? Namika, eine deutsche Sängerin. Sie hat Lieblingsmensch gesungen. Was hat sie gesungen? Lieblingsmensch. Warum kennst du das Lied denn nicht? Warum ich das nicht kenne? Vielleicht, weil ich nie Radio höre. ஓகே, கேட்டிங்களா? இன்னொரு தடவை ப்ளே பண்ணட்டுமா? Wer spielt auf dem Festival? Namika. So யார் ப்ளே பண்றாங்க ஃபெஸ்டிவல்ல அப்படின்னா நமிகா அப்படின்னு. Wer spielt da? Namika, eine So யார் ப்ளே சாரிப்பா. ஸோ ஓகே, ஹூ இஸ் பிளேயிங் அப்படின்னா நமிகா. மறுபடியும் கேட்டால் நமிகா அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. மறுபடியும் செகண்ட் டைம் கேட்கும்போது நமிகா eine deutsche Sängerin, sie hat Lieblingsmensch gesungen. ஸோ அவங்க வந்து ஜெர்மன் சிங்கரு. அவங்க வந்து Lieblingsmensch அப்படின்ற பாட்டை பாடி. deutsche Sängerin. Sie hat Lieblingsmensch gesungen. Was hat sie gesungen? மறுபடியும் அதே கேள்விதான். என்ன பாட்டு பாடியிருக்காங்க? Lieblingsmensch. Lieblingsmensch. Warum kennst du das Lied denn nicht? உனக்கே இந்த பாட்டு தெரியாதா? Warum kennst du das Lied denn nicht? Warum ich das nicht kenne? Vielleicht, weil ich nie Radio höre. ஏன்னா நான் ரேடியோ எல்லாம் பெருசா கேட்கறதில்ல, அதனால எனக்கு தெரியாது. ஸோ ருக்ஃப்ராகன் வந்து அவங்கள பத்தி இன்னும் எக்ஸ்ட்ராவா கேட்கறது, கொஷின்ஸ் கேட்கறது. ஸோ அதே மாதிரி கான்வர்சேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. und ihre Musik fragen sie 3 Personen. So what type of music வந்து அவங்க கேட்கறாங்க? Was für Musik hörst du gern? What type of music you listen? Welche Konzerte hast du schon besucht? So என்ன கான்செர்ட் வந்து நீங்க ஆல்ரெடி விசிட் பண்ணிருக்கீங்க? One hörst du gern Musik? When will you listen to the music? Welche Star möchtest du gern live sehen? ஸோ எந்த ஸ்டார் வந்து நீங்கள் லைவ்ல பார்க்கணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்ககிட்டேருந்து ஆன்சர்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெசர்ஷியரன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஜாயினர் பேண்ட் ஆர்டர் ஐனர் மியூசிக்கரின். ஸோ இப்போ பேண்டு இல்லை மியூசிக் சிங்கரை பற்றி கேட்கணுன்னா இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மியூசிக் ஸ்டைலை பற்றி கேட்கணுன்னா இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். சாங்ஸை பற்றி கேட்கணுன்னா இந்த இது யூஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சிலதை எடுத்திருக்கேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரடியூசிங் எ மியூசிஷியன் இல்லை பேண்டை பற்றி சொல்லணும்னா ஏர் இல்லை ஜி ஹைஸ்ட் நேனா. ஸோ ஹீ இல்லை ஷீ இஸ் கால் நேனா. நேம் என்னன்னு போடணுங்க. அப்புறம் அந்த பேண்ட் எத்தனை வருஷமா இருக்கு? The band gibt es seit 982. The band had 5 Mitglieder. எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த பேண்ட் வந்து எங்கேருந்து வராங்க? ஸோ அவங்க வந்து அவங்களோட சாங்ஸ் வந்து நீங்கள் எப்போ கேட்பீங்க? Some liebsten höre ich sie. Favorably, I prefer to listen to the songs if I want to be motivated. எனக்கு மோட்டிவேட் ஆகணும்னு நினச்சேன்னா அவங்களோட சாங்ஸ் கேட்பேன். அதுக்கப்புறம் மியூசிக் ஸ்டைலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணோன்னா தி மியூசிக் இஸ் பாப்பிங் ஆர் மெலோடிஷ். Sie spielen Pop or Rock Musik. Ich finde die Musik großartig, weil sie tiefgründige Texte hat. ஸோ இந்த மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
நிறைய டீப் மீனிங்ஃபுல் டெக்ஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு இந்த இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சாங்ஸை பற்றி கேட்குறோன்னா அண்ட் பெக்காண்டஸ் லீட் ஹைஸ்ட். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாங்கை பற்றி சொல்லணும்னா அந்த பாட்டு பேர் போடணும். இந்த லீடு எக்ஸ்கியூஸ் மீ ஏ மேம். ஆ மேம் க்ளோரியா கட் ஆயிடுச்சா, நெட்வொர்க் இஷ்யூ. நாங்கள் கொஞ்சம் மறுபடியும் ரீஜாயின் பண்ண சொல்கிறோம். ஓகே ஓகே. ரொம்ப நேரம் ஆச்சா அவங்க கட்டாயி? ஜாயின் பண்ணியாச்சா? ஓகே, நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. மியூசிக் இல்லை மியூசிஷியன் இல்லை பேண்டை பற்றி எதுனா இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் டாக்கிங் அபவுட் சாங்ஸ் வரைக்கும் நோட் பண்ணிட்டு சொல்லுங்கள்.
நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஃபுல்லாக நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது போயிடலாம், நெக்ஸ்ட் பேஜ்க்கு. ஸோ நோட் பண்ணது ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ். ஸோ கோர்ஸ் gemeldet அப்படின்னா briefly reported, ஷார்ட்லி இல்லை briefly reported. ஸோ 3 டெக்ஸ்ட்டும் படிக்கிறேன், கேளுங்க. ஸோ இதில் எது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அது நீங்கள் மார்க் பண்ணும். ராடியோ ஸ்ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நாக்ரிஸ்டன். ஸோ ரேடியோ ஆர்ஜே இருக்கிறாரு, ராடியோ ஸ்ப்ரெஷர் ஆர்ஜே வந்து அவர் சொல்லும் போது அவரோட ஷோ டைமில் வந்து தூங்கிடுவார். Die ganze Nacht hat der bekannte Radiosprecher Peter Veit am Bett von seiner 2-jährigen kranken Tochter verbracht. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹோல் நைட் வந்து அந்த பீட்டர் வைட், அவரோட பேர் வந்து பீட்டர் வைட், அவங்களோட 2 years old டாட்டர், சிக் டாட்டரோட அவங்க வந்து அந்த நைட் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. Zijn moeder ist am nächsten Morgen zur Arbeit gekommen und hat dann im Studio auf seinem Einsatz gewartet. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப டயர்டாக வந்து ஒர்க்குக்கு வராரு. அப்புறம் ஸ்டூடியோவில் வந்து அவரோட டைம், ஷோ டைம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. Und die Horror haben wie immer auf die Nachrichten gewartet. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Aber plötzlich war im Radio 2 Minuten lang Stille. ஆனால் சடனாக 2 minutes lang வந்து ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை ரேடியோவில். Der Nachrichtensprecher ist eingeschlafen und hat die Nachrichten verpasst. அவருக்கான கொடுத்த டைம் வந்து அவர் தூங்கிட்டாராங்க, அந்த டைமை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இதுதான். அப்புறம் ஸ்னாப்ஃபன் ஆஃப் டெம் ஃப்ளோ மார்க்ட். அந்த ஃப்ளோ மார்க்ட் அதில் வந்து அவங்க என்ன சொல்லுது, ஸ்னாப்ஷன் அப்படின்னா பார்கெயின் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பார்கெயின் அங்கே அடிக்கடி ஃப்ளோ மார்க்ட் அங்கங்கே நடக்கும். இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து சந்தை நடக்கும்ல, சாட்டர்டேஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். Der Sammler Karl T. aus Rügen hat vor eigene Augen auf einem Flohmarkt in Wien mehrere Bilder gekauft. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரூகன்லேருந்து டாக்டர் சாம்லர் கலெக்டர், அது எல்லா பெயிண்டிங் பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அவர் வந்து நிறைய பெயிண்ட்ஸ் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. பெசாண்டஸ் gut hat ihm ein kleines Bild von einem See gefallen. அது ஸ்பெஷலாக வந்து ஒரு கடல் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர், ஸ்மால் பிக்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபார் நுவர் 8 euro hat es bekommen. அவருக்கு வந்து வெறும் 8 euros தான் அது கிடைச்சது. hat das Bild einer befreundeten Kunstexpertin gezeigt. அவர் அந்த பிக்சரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு. தி எக்ஸ்பர்டின் ஹேட் bestätigt, dass die Bild sehr alt und wertvoll ist. அந்த எக்ஸ்பர்ட் அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த பிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு அண்ட் இட் இஸ் ரொம்ப ப்ரைஸ் அதிகம், வேல்யூ அதிகம் இப்போ அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் ஹேட் einen Wert von über 8,000 euro. அதாவது 8 euros வாங்கின பிக்சரு அந்த டைமில் ஆக்சுவலி அது தெரியாமல் அவர் கைக்கு வந்திருக்கு. ஆனால் அதோட ஒர்த் வந்து 8,000 euros. அதுக்கப்புறம் Sängerin ohne Stimme, so singer without voice. Bei einem Konzert in Graz müssten die Fans von der Band Gedankensprung flexibel sein. ஸோ ஒரு கான்சர்ட்டில் வந்து ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஃபுல்லாக. அதாவது this concert had ganz normal
angefangen ganz normal angefangen கான்செப்ட் வந்து எப்பயும் போல நார்மலா ஸ்டார்ட் ஆயிருக்கு aber plötzlich hatte die Sängerin keine Stimme mehr ஆனா அந்த பாட்டு பாடுறவங்களுக்கு திடீர்னு வாய்ஸ் வந்து வரல Zum Glück waren die Fans gut gelaunt und haben die Lieder sofort selbst laut gesungen. லக்கிலி இந்த ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே எல்லாருமே வந்து நல்லா குட் மூட்ல இருக்கிறாங்க போல அவங்களே அந்த சாங் வந்து அதை அப்படியே கண்டினியூவாக பாட ஆரம்பிச்சவங்க Das Konzert hat then nur 50 Minuten gedauert இந்த மாதிரி 50 minutes வந்து அந்த கான்செர்ட் நடந்துச்சு aber die Stimmung was super the atmosphere அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு Die Band hat sich bei Fans mit einem Getränk für Eden bedankt ஸோ அந்த கான்செர்ட் வந்த அந்த ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த பேண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு தேங்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா வாஸ் பசியட் இன்ஃபர்மேஷன் ஸோ இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை மேட்ச் பண்ணணும் பீட்டர் ஃபைட் ஈஸ்ட் அண்ட் ராடியோஸ் ப்ரெஷர் சொல்லுங்க B, ma'am. எதுமா B, B. B. Der von den Nachrichten eingeschlafen ist. Who slept in the message? Okay. Karl T. hat ein Bild gekauft. Das ihm gut gefallen hat. அவருக்கு ரொம்ப பிடிச்சது. Auf der Bühne war eine Sängerin. So on the stage there was a singer. Die keine Stimme mehr hat, who had no voice. Es waren die Fans. The fans were there for என்னது தி ஃபாஸ்ட் alle Lieder gesungen haben. அவங்களே வந்து எல்லா songs who sang all the songs. ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னா ரிலேட்டிவ் ஜாட்ஸ் இன் நாமினாட்டிவ் ரிலேட்டிவ் ஜாட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் ஒயிட் அவரை பற்றி பேசுகிறோன்னா நம்ம என்ன சொல்கிறோம் பீட்டர் ஒயிட் இஸ் டைம் ரேடியோஸ் ப்ரெஷர் ஹீ இஸ் எ ரேடியோஸ் ஆர்ஜே ஹூ ஸ்லெப்ட் அந்த ஹூக்கு வந்து இவரோட ஆர்டிக்கல் பீட்டர் ஒயிட் வந்து மேஸ்குலின் மேல் இல்லைங்களா அதனால மேல் மேஸ்குலினுக்கு என்ன வரும் டர் சரிங்களா அவர் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம் டர் ஹூ நம்ம இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹூ வரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் ஒயிட் அட் eine Tochter இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க eine Tochter டி nicht schlafen konnte ஸோ இந்த கான்டன்றது வந்து கடைசியில் வேர்ப் கடைசியில் வந்துடும் இதில் ஸோ அடுத்ததுக்கு எப்படி போடுவீங்க கால் டி ஸ்டைன் ஜாம்லர் அவர் அதுக்கு பதிலாக இந்த ஜாம்லர் எடுத்துடணும் டர் தஸ் பில்ட் ஜே அமாபன் கெக்கவுட் ஹார்ட் கடைசியில் வந்துடும் அதே மாதிரி எட்ஸ்ட் Hat ein wertvolles Bild. Now he is having a priceless picture. Picture பத்தி பேசுறோம் இல்லைங்களா அதனால thus build எடுத்துலாம் thus nicht teuer war gestern war ich bei einem Konzert das mir super gefallen hat. Die Band freut sich über die Zuschauer, die nach jedem Lied klatschen. Klatschenna clap பண்றது. அதே மாதிரி lesen Sie die Sätze und markieren Sie weiter Satz das Verb und dann Accusativ.
ஸோ இதில் வந்து எது வந்து ரிலேட்டிவ் செகண்ட் சென்டென்ஸ் அண்ட் அக்குசாட்டிவ் மார்க் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து kaufte Detailer. Second, ein Schauspieler wartet auf seine Mansard. Darf அதுக்கப்புறமா verpassen. Third, ich habe teure Karten für eine Konzert gekauft. Ich möchte besuchen. அந்த other verb வந்து besuchen. Das அதுக்கப்புறமா கென அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வந்து ich lese செகண்ட் verb. ஸோ டி Zeitung தான் வந்து உங்களுக்கு அக்குசாட்டிவ் கேஸ். Den Einsatz, das Konzert, die Band, die Zeitung இதெல்லாம் அக்குசாட்டிவ். நெக்ஸ்ட் ein Mann sammelt alte Teller. அதை வந்து ஃப்ளோ மார்க்கெட்ல வாங்கியிருக்காரு. ஃப்ளோ மார்க்ல வாங்கின பிளேட்ஸ் வந்து அவர் கலெக்ட் பண்றாரு. ஸோ ein Mann sammelt alte Teller. இங்க என்ன வரும்? டி. இந்த alte Teller ப்ளூரல் இல்லைங்களா? டி ஏர் ஆஃப் ஃப்ளோ மார்க் கவுஃப்ட். இங்க கவுஃப்ட் வரும். ein Schauspieler wartet auf seinen Einsatz. ஸோ அவரோட இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தென் டிஇஎன் தென் ஏர் நிஷ்ட் verpassen darf. இங்க பாருங்க, verpassen darf. அதே மாதிரி ich habe teure Karten für Konzert gekauft. Das ich unbedingt besuchen möchte. இந்த das ich unbedingt besuchen möchte. இந்த möchte வந்து கடைசியில வந்துடும். அதுக்கப்புறமா die Band. Die ich schon sehr lange kenne. The band which I know for a long time. அந்த which இங்கிலீஷ்ல வந்து whichன்னு சொல்லுவோம். Kenne spielt auf der Seebühne. In der Zeitung die ich jeden Morgen lese stehen oft Meldungen über bekannte Personen. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் und ihre Freunde. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கொஷின்ஸ் நீங்கள் அந்த ஃபார்ம் பண்ணணும். கொஷின்ஸ் கிடையாது. மீரா ist eine Kollegin, die ich schon lange kenne, who I know for a long time. Die ich schon lange kenne. இங்கிலீஷில் வந்து ஹூ இல்லை விச் இல்லை தட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். Der man, das ist der man, das will get off, this is a man who bought the picture. ஸோ இந்த மீனிங்கில் வரும். நீங்கள் இதை தனியாக நோட் பண்ணுங்க. இப்போது ஸோ இது நோட் பண்ணிங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும்.
நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. ஸோ இது எல்லாமே அப்படிதான். நீங்கள் கொஷின்ஸ் கேட்கணுன்னா வி ஹைஸ் தி சாங்கரின், ஹூ இஸ் த சிங்கர் ஹூ sang திஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது, ஹூ இஸ் த ஆக்டர் ஹூ பிளேட் இன் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஆர்ட்ஸ் வச்சு தான் இந்த கொஷின்ஸ் நீங்கள் போடணும். நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்புகிறேன். Malerai gestern und heute Painter yesterday and today. Welche interessante Ausstellung oder welches Museum haben Sie schon besucht? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டோ இல்லைன்னா மியூசியம் ஏதாவது விசிட் பண்ணிங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஹோரன்சி டென் ஆடியோ கைட் ஜுவைனர் அவுஸ்டெல்லிங் ஊபர் டியர் பில்டர் ஆனிமல் பெயிண்டிங்ஸுக்காக வந்து அதை பற்றின ஒரு ஈவெண்ட்டு. அதை பற்றி நீங்கள் கேட்டு அதை நீங்கள் மார்க் பண்ணணும். மூணுத்துல எதுன்னு பெரும்டே குன்ஸ்ட்லர் டி டியரை கெமால்ட் ஹாபர்னா டியரை இன்டர் குன்ஸ்ட் கெஸ்டன் அண்ட் வாய்டவா அந்த இதை கேட்டுட்டு நீங்கள் மூணுத்துல என்ன டாபிக் என்ன டைட்டில் வைக்கலாம். Herzlich willkommen zur Ausstellung Tiere in der Kunst hier im Kunstmuseum. Sie sehen in der Ausstellung viele Bilder von Tieren aus verschiedenen Jahrhunderten. Aber beginnen wir mit der Frage: Haben Maler schon immer Tiere gemalt? Oder ist das eine moderne Idee? Nein, die Idee ist nicht neu. Schon immer haben Künstler Tiere gemalt. Früher haben sie die Tiere zuerst genau angesehen und dann in ihren ஸோ அதே தான் இது கீழே கூட சேம் ஆடியோ தான், இது மார்க் பண்ணுவோம் என்ன Zimmern oder im Atelier gezeichnet. So hat auch Albrecht Dürer 1502 den berühmten Hasen gemalt. Der Hase war beim Malen nicht dabei. Im 19. Jahrhundert waren Tierbilder sehr beliebt, weil die Menschen die Tiere jetzt in Zoos und Tierparks ansehen konnten. Es hat aber noch keine Fotoapparate gegeben. Deshalb haben die Leute damals sehr gerne Bilder gekauft, die wie Fotos ausgesehen haben. Erst in dieser Zeit haben die Maler ihre Tierbilder direkt bei den Tieren gemalt. Sie haben also die Tiere tatsächlich gesehen und dabei gezeichnet. Im 20. Jahrhundert wird die Fotografie Alltag. Es ist nicht mehr so wichtig, dass die Tiere auf den Bildern realistisch aussehen, denn dafür hat man Fotos. Den Malern geht es jetzt mehr um neue Ideen und Kreativität. Die Künstler verwenden zum Beispiel bunte Farben und malen die Tiere abstrakt und nicht mehr realistisch. Ja, und in der heutigen Kunst, im 21. Jahrhundert also, sind die Tiere auch oft wie Menschen dargestellt. Das bedeutet, die Tiere machen Sachen, die eigentlich nur Menschen machen. Sie machen zum Beispiel Autorennen, sehen fern oder fahren in den Urlaub. ஸோ எந்த டைட்டில் கொடுக்கலாம் இந்த இதுக்கு? ஸோ ஃபுல்லாக அனிமல்ஸ் பற்றி தானே பேசினாங்க, அதோட பெயிண்டிங்ஸை பற்றி தான் பேசினாங்க. ஸோ செகண்ட் ஒன் டியர் இன்டர் குன்ஸ்ட் கெஸ்டன் und heute. ஸோ அந்த இது வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க. அது ஹோரன்சி நோ கைன்மல் வர்சஸ் ரிஸ்டிக். ஸோ மாலர் ஹாட்டன். ஸோ பெயிண்டருக்கு எப்போவுமே அனிமல்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஷான் இம்மர் இன்டரசன் அண்ட் பியரன். ஸோ மோஸ்ட்லி யாராச்சும் ட்ரா பண்ணணும் இல்லை பெயிண்டிங் பண்ணணும், மோஸ்ட்லி நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம்? அனிமல்ஸ் தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் டெம் 1900 ஹாபன் டி மலர். ஸோ அந்த 19th centuries வந்து 1900 அந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டியரை நிக்ட் டைரக்ட் அப்கெமல்ட். அவங்க டைரெக்டாக வந்து அனிமல்ஸ் பெயிண்ட் பண்ணல. ஜி ஹாபன் சி
genau angesehen und anschließend gemalt. அவங்க பார்த்துட்டு அது போல அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ im 1900 Jahrhundert வந்து Walter viele Menschen Tierbilder kaufen, weil sie keine Fotos machen. ஸோ அவங்களால பண்ண முடியாததுனால அவங்க மோஸ்ட்லி அந்த அனிமல் பிக்சர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன் 20th year வந்து பிகின் டு தி மாடர்ன் டியர் மாலரை. ஸோ மாடர்ன் அனிமல் பெயிண்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க என்னன்னா தி பில்டர்ஸ் இன் கிரியேட்டிவ் அண்ட் ஆஃப்ட் புண்ட். அவங்க வந்து ரொம்ப கிரியேட்டிவாக ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. Im 21. Jahrhundert gibt es viel Bilder von Tieren. இப்போ 21st century வந்து நிறைய இது வந்துச்சு இல்லைங்களா. ஸோ டியர் அண்ட் அனிமல்ஸ், அதுக்கப்புறமா மனுஷங்க ஹியூமன்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அனிமல்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு இதில் வந்து எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிக்சர்ஸை பற்றி பேசணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். இஸ் ஷான் புண்ட் லுஸ்டிக். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது, இல்லை பியூட்டிஃபுல் கலர்ஸு, டார்க்காக இருக்குது, க்ரியேட்டிவ், இல்லைன்னா நாட் இன்ட்ரெஸ்டிங், அன்இன்ட்ரெஸ்டட், இல்லை காமெடி ஃபன்னியாக இருக்குது, போரிங்காக இருக்குது அப்படின்னு, ரியாலிட்டிக்காக இருக்குது, அப்ட்ராக்ட், ஒரிஜினல், ஸோ வித் சிக், ஃபன்னியாக இருக்குது, க்ரேஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், so describing an image. so இது வந்து நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இருங்க, இது முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ பில்ட் பெஸ்ட் பிக்சர் எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க, ஆஃப் டெம் பில்ட் மிட் டைட்டில் வைல்டு ஸ்வைனர். ஸோ இந்த பிக்சர் தான் வைல்டு ஸ்வைனர். ஸோ முதல்ல இது வந்து பிக்சரோட டைட்டில் என்ன, யார் ட்ரா பண்ணா, எந்த இயரில் ட்ரா பண்ணா, அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஸோ ஆஃப் டெம் பில்ட் மிட் டெம் டைட்டில் வைல்டு ஸ்வைனர் ஃபார் மார்க் ஃப்ரான்ஸ் மார்க் ஜீக்மன்ஸ் வைல்டு ஸ்வைனர். ஸோ அவங்க வந்து ரெண்டு இது இருக்கு, அது பிக், வைல்டு பிக். நீங்கள் புக்கில் செக் பண்ணிக்கோங்க. வைல்டு பிக் ரெண்டு இருக்கு. டி டியரஸ் இன் டர் மிடில் இருக்கு. அண்ட் லீக் அண்ட் ஃபிலைஸ் லாஃபன்சி அண்ட் இட்ஸ் லையிங், மேபி இட் இஸ் ஸ்லீப்பிங். டி காஃபர்ஸ் இன் ரெக்ஸ், ஹெட் எல்லாம் வந்து ரைட்ல இருக்கு. ஐனர் இஸ்ட் ஓபன் ரெக்ஸ் இந்த ரெக்கே, ஒன்று வந்து அபோவ் மேலே கார்னர்ல இருக்கு, ரைட் கார்னர்ல. டிஃப்யூசஸ் இன் உன்டன் இன்டர் மிட்டர், காலெல்லாம் வந்து கீழே அண்டர் இந்த மிடில் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ எது எது எங்கெங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பிக்சர் ஃபுல்லாக. செகண்ட் வந்து அதே தான், சேம் அதே தான். ஸோ உன்டன் ஆஃப் டெம்பிள் இஸ் இன் பிளாட்டர் உன் ப்ளூமன். ஸோ அண்டர் த பிக்சர் தெர் ஆர் லீவ்ஸ், பிளாட்டர்னா லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா. ஸோ லீவ்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி சொல்கிறாங்க. டி டியரை ஹாவ் அன் இன்டரெஸ்டான ஃபார்பன். ஸோ வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கலரில் போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்வைன் இஸ் ப்ளவ், த சந்தரா இஸ் ராட் வித் ப்ளவன் ஹோரன். ஸோ இது வந்து ஒன்று ப்ளூ இருக்கு, இன்னொன்று வந்து ரெட் வித் ப்ளூ இயர்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா thus blauen Schwein liegt in der Mitte, blue pig வந்து நடுவில் இருக்கு, thus andere dahinter, அதுக்கு பின்னாடி தான் இன்னொன்று இருக்கு. im Vordergrund ist eine gelbe Blume. இந்த Vordergrundனா ஃபார்வர்ட்ல ஒரு yellow flower இருக்கு. Die Farben of the bills in dunkel und intensive, கலர்ஸ் வந்து ரொம்ப டார்க்கா இன்டென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெல் அண்ட் டுங்கல் கலர்ஸில் வந்து லைட் கலர், டார்க் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ ஹெல் ப்ளவுன்னா லைட் ப்ளூ, டுங்கல் ப்ளூன்னா டார்க் ப்ளூ, ஹெல் ராட்டுன்னா லைட் ரெட்டு, டார்க் ரெட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். டைரெக்ஷன்ஸ் எந்த இடத்துல இருக்குது, ஓபன் லிங்க்ஸ், அபோவ் லெஃப்ட், லிங்க்ஸ் ஃபார்னு ஃப்ரண்ட்ல,
open above, hinten இல்ல background, interground background, நடுவுல, unterna below, foreign foreground foregroundல, ஃப்ரண்ட்ல, ரைட்ல, எக்கன்னா கார்னர்ல, unten rex below right அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? Das Bild heißt Bahnhof der Franz und ist von S. Ludwig Kirchner. In der Mitte sieht man. ஸோ நீங்கள் இப்படியே தான் கண்டினியூ பண்ணணும் இந்த பிக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இங்கே டிஸ்கிரைபிங் அன் இமேஜ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. Of dem Bild mit dem Titel Frühlingsmorgen von Max Mustermann sieht man eine Wiese. So, unten sind Blumen, oben ist ein blauer Himmel. So, im Vordergrund sieht man spielende Kinder. So, ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃப்ரண்ட்ல, பேக்ரவுண்ட், மிடில், இல்ல கார்னர், லெஃப்ட்ல, ரைட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க. சரிங்களா? So, von wem is this build? யாருடைய பிக்சர் இது? Was it essay? அது என்ன காமிக்குது? ஸோ எர்க்லாரன்சி ஃபர்ஸ்ட் வந்து பிக்சரை நீங்க டிஸ்கிரைப் பண்ணோம்னால யாரோட பிக்சரு அது என்ன காமிக்குது அது அப்படின்னு சொல்லணும். எர்க்லாரன்சி வாஸ் இஸ் ஓ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எது எந்த இடத்துல இருக்கு. வெல்ஷே ஃபார்பன் ஜிண்டிம் பில்டு எந்த மாதிரி கலர்ஸ் வந்து பிக்சர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாஸ் கெஃபெல்ட் ஈனன் பெசாண்டஸ் நிக்ட் குட் அது வந்து என்ன வந்து ரொம்ப ஸ்பெஷலா பிடிச்சிருக்கு எது பிடிக்கல. வாஸ் ஃபெல்ட் ஈனன் ஆஃப் அதுல வந்து என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லணும். ஸோ இதோட வந்து உங்களுக்கு